வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஆக்சுவலி இந்த பொங்கலுக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வருது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆகிருக்க கேம் சேஞ்சர் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு சங்கர் அவர்கள். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ராம் சரண் அவர்கள், கியாரா அத்வானி அவர்கள், அண்ட் எஸ்ஜே சூர்யா அவர் பண்ணியிருக்காங்க, சமுத்திரகனி அவர் பண்ணியிருக்காங்க, ஜெயராம் அவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ்லையும் டப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆரிஜினல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தெலுங்கு. எல்லாரோட கொஸ்டின் என்னென்னா, சங்கர் ஏன் தெலுங்கில் போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பிஸ்னஸ். எஸ், ஏன்னா RRR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் ஃபுல்லாக தெரியப்பட்ட ஒரு படத்தினுடைய ஒரு மெயின் அங்கமான ஒரு ஹீரோ வெளியே வந்திருக்காரு. அந்த ஹீரோ லிட்டரலி ஒரு பேன் இந்தியன் ஹீரோ மாதிரி ஆகிட்டார். அப்படின்ற பட்சத்தில் அவரை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இன்னொரு விஷயம் சங்கரை பார்த்து ஒரு பயம் இருக்குது, அட் சேம் டைம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு என்ன கேட்டிங்கன்னா, சங்கர்னாவே பொதுவாகவே ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண கமர்ஷியல் படத்தை ரொம்ப அழகாக எடுக்கல ஒரு ஜித்து. ஸோ அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அட் சேம் டைம் எதுக்கு பயம்னா, அவரே எதிர்பார்க்காத ஒரு ஃப்ளாப்னா அது இந்தியன் 2. ஸோ அதனால் இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படம் வரனால எல்லாருக்கும் இது அதே மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு வகையான அந்த பயம் இருக்க தான் செய்யுது. இந்த கேம் சேஞ்சர் உண்மையாகவே சங்கரோட கேம் சேஞ்சர் படமாக இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மக்களே, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ கேம் சேஞ்சர் இந்த படத்துடைய சிம்பிளான ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு IAS அதிகாரி, நேர்மையான IAS அதிகாரி ஒரு கரப்டரான CMக்கு இருக்கிற ஒரு போட்டி, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படி கூட சொல்லலாம். இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையே. ஸோ அப்பண்ணா அவங்களுடைய அப்பா, அதாவது ராம் சரணோட அப்பா அப்பண்ணா, அவரும் ஒரு அரசியல் இருக்கார். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஏமாற்றப்படுறாரு எஸ்ஜே சூர்யாவில். அதில் எஸ்ஜே சூர்யா ஒரு கரப்டரான ஒரு பயங்கரமான கரப்டரான ஒரு CM. ஸோ அவர் இதை எதிர்க்கிறது தான் IAS அதிகாரியான நம்ம சரண். ஸோ இது என்ன பண்ணுறாரு, தேர்தல் ஆணைய அதிகாரியாகவும் மாறுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு எலெக்ஷனை எப்படி நேர்த்தியாக நடத்துகிறாரு அப்படின்றத நோக்கி தான் இந்த படத்தினுடைய கதையே நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பாடல்கள் எல்லாருமே பிரம்மாண்டத்தோட உச்சமே சொல்லலாம். அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக பாடல்கள். ஆனால் சங்கரோட பிரம்மாண்டம் அந்த பாடல்களில் மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பிரம்மாண்டம் எல்லாமே அந்த சாங்ஸில் இருக்கிற எல்லா விஷுவலுமே நம்மளுக்கு அவ்வளோ கண்ணுக்கு ட்ரீட்டாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்தளவுக்கு படத்தில் அவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ அவ்வளோ போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி சாங்ஸில் மட்டுமே நிறைய ப்ரொடக்ஷன் வேல்யூ போட்டிருக்காங்க. அதேமாதிரி பீப்புள்ஸ் கேதரிங்கான இடத்துல நிறைய இடங்கள்லாம் நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதேமாதிரி சங்கர் க்ரௌடர் பீப்புள்ஸ் வச்சு படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான சுலபமான விஷயம். ஸோ அதையும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் இந்த படம் ஃபுல்லாகவே. அதுமாரி தமன் அவர்களுடைய பின்னணிக்கு இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம். என்ன இருந்தாலும் AR ரஹ்மான் பாயை மிஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிய தான் செய்யுது. அதாவது தமன் பாட்டு நல்லாவும் இருக்குது, அட் சேம் டைம் பேக்ரவுண்டும் நல்லா தான் இருக்குது. பட் AR ரஹ்மானோட அந்த ரிச்னஸ், அந்த குவாலிட்டியான அந்த ஒரு மியூசிக் நம்மளுக்கு மிஸ் பண்ணுறது நம்மளால் படத்தில் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இந்த படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓகே ரகமான ஒரு ஆவரேஜ் ரகமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே 2-3 சாங்கு லவ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை அப்படியே மாதிரி ஃபில் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்பண்ணா, அதாவது சரணோட அப்பாவை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எதனால் என்ன பாதிப்பாயிடுச்சு, அதனால் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது செகண்ட் ஹாஃப் ஒரு டீசென்ட் ரகமாக போயிடுச்சு. எப்படி அதாவது சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு அப்படி இப்படின்னு போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க, IAS அதிகாரின்றாங்க அப்படின்லாம் கேட்கும்போது, ஒருவேளை முதல்வன் படமோ, ஒருவேளை ஜென்டில்மேன் படமோ, ஒருவேளை சிவாஜி படமோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி இந்த மூணையும் கலந்தளித்த படமாக தான் இந்த கேம் சேஞ்சர் படமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா படத்தினுடைய கான்செப்ட் லிட்டரலி முதல்வனோட படம் கான்செப்ட் தான். எனக்கு இந்த படம் லிட்டரலி ஒரு முதல்வன் 2 மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வித்தியாசம் என்னென்னா, CM இது IAS அதிகாரி, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு IAS அதிகாரி எப்படி CM திருத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் கான்செப்டாக போகுது. பட் ஆனால் ரெண்டுமே லிட்டரலி ஒரே மாதிரியே கதைக்களம் கொண்ட ஒரு கதை தான். அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா, ஜென்டில்மேனில் வர மாதிரியான சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அந்த என்னென்ன தப்பு பண்ணுறாரு எல்லாம் காட்டுறதா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிவாஜி இந்த தப்பை எப்படி திருத்துறாங்க, அதாவது சிங்கப்பாதையில் போனால் என்ன ஆகும் அப்படின்றது காட்டுறதா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்து பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த படம் சங்கர் டச்சுன்றது வெறும் சாங்கில் மட்டும்தான் இருந்தது. சங்கர் டச் சுத்தமாக ஃபீல் ஆகாத படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது இந்தியன் 2லயாச்சும் சங்கர் டச் ஃபீல் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் சங்கரோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான படங்கள்லாம் சங்கர் எப்படி எடுப்பார், என்ன மாதிரியாக சொல்லுவார்,
அது எல்லாமே இந்த படத்தில் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது நிறைய கமர்ஷியலுக்கு ஆஸ்பெக்ட்டுக்கு நிறைய கொடுத்துட்டு அந்த பொலிட்டிக்கல் விஷயங்களை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா படத்தில் லிட்டரலி ஒரு ஒரு ½ hour கிட்ட சாங்கோட இதே பிளேஸ்மெண்ட் வந்துடுது. அதுவும் எங்கெங்கெல்லாம் சீரியஸான சீன்ஸ் வருதோ அப்பப்போல்லாம் அந்த சாங் வந்து அந்த சீரியஸான சீக்வன்ஸே கெடுத்துருதுன்னு கூட சொல்லலாம். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலான விஷயங்கள் ரொம்ப படத்தில் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோண வைக்குது. அதேமாதிரி இந்த விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு படம் இருக்கும், அவரும் வந்து இது மாதிரி தான் ஒட்டுறானா பேர் தெரியல, பட் அவர் வந்து இது மாதிரி தேர்தல் அதிகாரியாக இருப்பார், தேர்தல் ஆணைய அதிகாரியாக இருப்பார். அந்த கதையும் லிட்டரலி இதுவும் ஒரே மாதிரியான ஒரு சிங்க் கொடுக்க தான் செய்யுது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு, புஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ட்ரை பண்ணல, புஷ் பண்ணியிருக்காரு. முதல்வன்லையாச்சும் அந்த பாட்டும் அந்த சீக்வன்ஸும் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டை தவிர்த்து மற்ற எதுவுமே பாட்டோட விஷுவல் தவிர்த்து மற்ற எதுவுமே நம்மளால் ரசிக்க முடியல. ஏன்னா நிறைய தெலுங்கு வாடை படத்தில் நிறைய வருது. தெலுங்கு வாடன்றதை தாண்டி சங்கரோட ரெகுலர் ஒரு டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தாண்டியே போய் நிறையா கமர்ஷியல் ரீதியாக சங்கரோட கமர்ஷியல் வந்து கொஞ்சம் ஒரு அளவாக கரெக்டாக இருக்கும். ஈவன் ஃபஸ்ட்டாக உண்மையாக சொல்லணும்னா சங்கர் வந்து ஹீரோவுக்கு இன்ட்ரோவே கொடுக்க மாட்டார். நீங்கள் ஹிந்தி டூவாக இருக்கட்டும், இல்லை சிவாஜியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்திரனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்ட்ரோ தான். ஆனால் இதில் வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கி சும்மா இறங்க மாட்டார். வெறும் அதாவது ஹெலிகாப்டர் இல்லை, ட்ரெயின்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்து ஒரு பனியன் லுங்கியை கட்டிக்கிட்டு அருவா எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக அறுத்து தனித்தனியாக போகிறது. இதெல்லாம் வந்து திரைப்படத்தில் மட்டும் தான் நடக்கும். ஸோ அந்த லிபர்ட்டி ரொம்ப ஓவர் எடுத்துகிட்டு வர தோணுது. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா ரன் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி விட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். என்ன சொல்ல போகிறானுங்க, அவங்களுக்கு தேவை ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொண்ட படமாக இருக்கணும். ஆனால் கதை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எடுத்தார். இல்லை கதை பெருசாக அந்தளவு பெருசாக எடுப்படல. இன்னொரு விஷயம் வந்து இவங்க 2 பேருக்கான லவ் ஸ்டோரி வந்து அது ஒரு தனி எபிசோடு மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுக்கும் படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் போகுது. ஸோ அதுவே இந்த படத்தோட ட்ராகியே ஆகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அது முடிச்சு விடணும், படத்தை சண்டைக்கு என்ன போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சு விட்ட மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பொட்டன்ஷியலாக படத்தை ஒரு சங்கர் படத்தில் போகும்போது ஒரு டேக் அவேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேக் அவே இந்த படத்தில் ஃபீல் ஆகலை. ஸோ அதுவும் ஒரு நிசப்தமான உண்மை. ஸோ நடிப்பு ரீதியாக ராம்சரண் மட்டுமா அந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் சைடில் வந்து மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, ஏங்க கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம்ல, இவ்வளோ மசாலா போடலாமா, அதாவது இவ்வளோ இன்ட்ரோலாம் எனக்கு தேவையா, மற்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தேவையான அவரே கேட்டுக்கலாம் எனக்கு தோணுது. பட் அவரோட பொறுப்பை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. கேராத்வானி எப்பயுமே சங்கர் படத்தில் இருக்கிற டெம்ப்ளேட்டரான ஹீரோயின் மாதிரி இந்த படத்துலேயும் 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, கொஞ்சமாக அழுகுறாங்க, கொஞ்சமாக சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். அண்டு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எச்.ஏ. சூர்யா தான் இந்த படத்தை இன்னொரு ஹோல்ட் பண்ணுறது கூட சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். என்ன அவருக்கு அடிக்கடி மாற்ற இந்த தலையில் இருக்க டோப்பா மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ஒழுங்காக சரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி அவர் இந்த படத்தில் நல்ல பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாகவே ஜெயராமாக இருக்கட்டும், சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், இல்லை சுனிலாக இருக்கட்டும், இல்லை மற்ற சில காமெடி ஆக்டர்லாம் இருக்கட்டும், ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த படத்தில் காமெடின்ற பேரில் நிறைய கிரிஞ்சான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலி படத்தில் ஸ்டண்ட்லேயே நிறைய கிரிச்சஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தாங்கி தான் அந்த படம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் அந்த ஸ்டண்ட்டு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஹாஃபே தூக்கிடுறாங்க. அது லேக் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் அப்பண்ணா நினைக்கிறேன், அவருடைய கேரக்டர், அந்த ஸ்கெட்சு, அந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்களோட பேக்ரவுண்ட் பற்றி ஓகே. அந்த ஒரு 20 நிமிஷம் அஞ்சலியும் இவங்க 2 பேரும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் வர சீக்வன்ஸ் எல்லாம் படத்தை முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. நான் கூட சங்கர் வந்து இருங்க பாய்மி மூவ்மெண்ட் கொடுக்க போகிறாருன்னு நான் இன்றைக்கி நினச்சேன். பட் கேம் ஜெயிச்சர் மூலமா அப்படிலாம் இல்லைப்பா, நான் முடிச்சு விட்டாங்க போங்க தான் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டார். எனக்கு அந்த ஃபீல் தான் அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிடுச்சு. எஸ், நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான மூவியை தான் பார்க்குறேன் நான். அதாவது பிலோ ஆவரேஜ் சொல்ல முடியாது, பட் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இன்னும் கூட எதிர்பார்த்த மாதிரி எனக்கு சங்கர் படமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் ட்ரைலர் கட்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல, சங்கர் படத்தில் ஃபீலே கொடுக்கல, வெறும் பிரம்மாண்டம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ சங்கர் அவரோட படத்தில் இருக்க டைலாக் சொல்லணும்னா, நீ பேசாமல் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு சங்கர், இங்கேயே வந்து நல்ல படம் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எஸ், ஓகே. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, நான் இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர் இந்த ரிவ்யூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.